சதமகமணிநீலாச்சாருகல்காரகஸ்தா स्तनभरनमिताङ्गी सान्द्रवात्सल्यसिन्धुः अलकविनिखितापिश्रग्विराकृष्टनाथ विलसतु कृतिकोता விஷ்ணுசித்தாத்மஜானகா. கண்ணன் உகந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாள் நோற்கக்கூடிய நோன்பான இந்த திருப்பாவையில் இன்றைய தினம் பாசுரத்திற்கு பெருமை என்ன அப்படின்னா வள்ளல் பாசுரம்னே இதுக்கு பேர். வாயிற்காப்பாளன் கோயிற்காப்பாளனிடத்தில் உத்தரவு வாங்கிட்டு உள்ளுக்குள்ள கோபிகைகளோடு நுழைந்த ஆண்டாள் இந்த ஒரு உயர்ந்த ஒரு பாசுரத்தில் தான் நந்தகோபர், யசோதை, பலராமன், கண்ணன் 4 பேரையும் ஒருங்கே எழுப்புவதாக இந்த பாசுரம் அற்புதமாக அமையிறது. வள்ளல் தன்மையோடு இருக்கக்கூடிய உயர்ந்த பாசுரம். பாசுரத்தை நம்ம பார்க்கலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற்கழலடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாயே. பாட்டு ஆரம்பமே நந்தகோபனை எழுப்புறதுனால நந்தகோபனுடைய ஒரு வள்ளல் தன்மையை பற்றி சொல்கிறது. அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலன். அம்பரம்னா வஸ்திரம், துணியாக கொடுப்பாராம். தீர்த்த பந்தல் வச்சு நிறைய தண்ணீர் தானம், அதே மாதிரி சோறு அன்னதானம், இதெல்லாம் அம்பரம் நீர் சோறு கொடுப்பார்னு சொல்லலை. ஆண்டாள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முக்கியமான இடங்கள்ல அந்த ஏகாரத்தை சொல்லுவாள். திருப்பாவையை நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஆரம்பித்தா, முடிக்கச்சே உற்றோமே உமக்கே ஆவோம்னு முடிக்க போகிறா. அது மாதிரி அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலன். கொடுத்தா அதையே கொடுத்துட்டே இருப்பார், சளைக்காமல் அந்த தானத்தை பண்ணுவாராம். உலகத்தில் இந்த வரிசையை பாருங்க. ஆண்டாள் ஆரம்பித்தது எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம் ஒரு மனிதன், இந்த 3ம் இல்லாமல் இருக்க முடியாது. வஸ்திரம், தீர்த்தம், ஆகாரம், இதான வாழ்க்கை முக்கியமாக ஆதாரமாக இருக்கிறதே. அதுலேயும் அவள் வரிசைப்படுத்தி ஆண்டாள் சொல்லியிருக்கா, முதல்ல வஸ்திரம் வேணும். நமக்கு உடுத்திக்க துணி இல்லாமல் நம்ம தீர்த்தமோ ஆகாரமோ வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மனிதன் பட்னியாக கூட இருக்கலாம், தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு வஸ்திரம் தேவை. அம்பரமே. அடுத்தது ஒரு சாப்பாடு இல்லாமல் கூட நீரை கூட குடிச்சிட்டு தன் உயிர் வாழ முடியும். அதனால் 2வதாக தண்ணீரே, 3வது சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இதில் ஒரு வஸ்திரத்தை மாத்திரம் கேட்டுன்னு வந்தால் அது மாத்திரம் கொடுக்க மாட்டாராம், அவர்களுக்கு சேர்த்து தண்ணீரையும் சோறையும் கொடுப்பார். சோறு மாத்திரம் கேட்டுன்னு வந்தால் அவர்களுக்கு வஸ்திரமாவையும் எடுத்து 3த்தையுமே எப்போவுமே கொடுக்கக்கூடிய உயர்ந்த அறம் செய்யும் நந்தகோபாலன்னு அவருடைய வள்ளல் தன்மையினுடைய ஒரு பெருமையை சொல்கிறார். இதில் ஆண்டாள் நமக்கு காட்டக்கூடிய தத்துவம் என்னன்னா, இந்த 3ல் கலியுகத்தில் தானத்திலேயே உயர்ந்த தானம் எதுன்னா அன்னதானம் தான் நமக்கு உயர்ந்த ஒரு தானமாகும். அதில் இப்போ ஏகாதசி விரதத்தில் ஏகாதசிக்கு சமானமானது கிடையாது, நீரில் கங்கைக்கு சமானமான நீர் கிடையாது, மந்திரங்களில் காயத்ரிக்கு சமானம் உலகத்தில் கிடையாது, தெய்வத்தில் நம்முடைய தாயாருக்கு சமானம் கிடையாது. அது மாதிரி தானத்தில் உயர்ந்தது எதுன்னா சோரே அறஞ்செய்யும் அன்னதானம்தான் சிறந்ததுன்ற ஒரு நீதியை நமக்கு காமிச்சு கொடுக்குறாளாம். ஏன்? எந்த தானமும் ஒருத்தனுக்கு பண்ணோன்னா ஓரளவுக்குத்தான் திருப்தியாக இருக்கும். ஒருத்தனுக்கு அம்பரமாகவே நிறைய துணியாக கொடுத்தா கூட வாங்கிக்கச்சே சந்தோஷம் இருக்கும். வெளியில் போகச்சே இவனுடைய வசதிக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல வசந்த துணியாக கொடுத்துருக்கலாம்னு தோணும். தங்கமே கொடுத்தா கூட இவர் வசதிக்கு 1 சவரன் கொடுத்தாரு 2 சவரன் கொடுத்துருக்கலான்னு தோணும். ஆனால் இந்த சோறு இருக்க உட்கார வச்சு இலையில் போட்டால் ஒரு அளவுக்கு மேலே அப்பா போதும் 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 இனிமே போடாதேன்னு போதும்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரே தானம் எதுன்னா உலகத்தில் இந்த அன்னதானம். அதனால தான் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்குன்னார் வள்ளுவர்.
உலகத்தில் கொடுத்து வாழறது பெரிய விஷயம். அந்த கொடுக்கறதுலையும் அன்னதானம் பண்ணுறது அதை விட வசத்தியான விஷயம். அதை இவர் பண்ணிட்டு இருக்காராம். இவர் பண்ணுறார். இவருடைய மகன் கண்ணன் எப்பவுமே அப்பாவனுடைய குணம்தான் பையனுக்கு வரும்னு சொல்லுவாள். பிது சதகுணம் புத்திரகான்னு பேர். தாயாரை ஒட்டி மகள் இருப்பா. தாயை போல பொண்ணுன்னு சொல்கிறது வழக்கம். தகப்பனார் போல புள்ளை. அதனால் பிள்ளையான கண்ணன் என்ன பண்ணான்னா, அவனும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்தார். அம்பரமான வஸ்திரத்தை யாரு கொடுத்தார்? திரௌபதி தம் மானத்தை இழந்து பஞ்சபாண்டவர்களுக்கு நடுவில் கிருஷ்ணா துவாரகாவாசான்னு தான் கதற போது திரௌபதிக்கு புடவை சுரந்தது திருநாமமிரே அப்படின்னு அந்த ஒரு திருநாமத்துக்காக ஏகாரம் அங்கேயும் அவளுக்கு அம்பரம் கொடுத்தார். அதே மாதிரி தண்ணீர், அந்த பாரத யுத்தத்தில் குதிரைகள்லாம் தண்ணி இல்லாமல் தவிச்சது. அர்ஜுனன்கிட்டேருந்து ஒரு அஸ்திரத்தை வாங்கி அதை போட்டு குதிரைகளுக்கு தண்ணீரை கொடுத்தார். தினமுமே தான் ஓட்டிட்டு போகிற மாடுகளுக்கு தானே அதை யமுனை நதிக்கு அழிச்சுட்டு போய் அந்த தண்ணீரை எடுத்து கொடுத்துருக்கார். ஷோரு யாருக்கு? இந்த 3ல் 2 திரௌபதிக்கே கொடுத்துருக்கார். அவர் வஸ்திரத்தை கொடுத்தார். அதே மாதிரி பஞ்சபாண்டவர்களோடு வாழும்போது துர்வாசர் துரியோதனால் தூண்டப்பட்டு இவர்களெல்லாம் அக்ஷய பாத்திரத்தை சாப்பிட்டு கவுத்த உடனே பசின்னு வந்தபோது அதில் ஒரு பருக்க சாதத்தை ஒட்ட வச்சு அந்த திரௌபதிக்கு சோரை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தினார். இது 3ஐயும் தகப்பனார் போல பண்ணவன் கண்ணன். அப்படிப்பட்ட நந்தகோபாலா, அறம் செய்யும் நந்தகோபாலா அறம் செய்கிறாராம். அதாவது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம்ன்றது வள்ளுவர் குறள். இதுக்கு நேர திருப்பாவைக்கு பொறாமை இல்லாமல் தானம் பண்ணணும், ஆசை இல்லாமல் பண்ணணும், கோபம் இல்லாமல் தர்மம் பண்ணணும், கடுஞ்சொல் பேசாமல் பண்ணணும். அதுக்கு தான் அறம்னு பேர். நந்தகோபர் அறம் செய்யும் நந்தகோபாலா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த நந்தகோபாலா எழுந்திராய். இதை கேட்ட உடனே இவாளை பற்றி தெரியும். அவளுக்கு தான் படுக்கையில் படுத்துட்டே சந்தோஷமாக அவர்களை நீங்கள் உள்ளே போகலாம்னு அனுமதி கொடுத்துட்டார். அடுத்த கட்டிலில் கண்ணனுடைய அம்மா நந்தகோபருடைய மனைவியான யசோதை படுத்துட்டுருக்கா. அவகிட்டக்க உத்தரவு கேட்குறா. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். இருக்கக்கூடிய நந்தகோகுலம் கொம்பனார்க்கு இந்த ஒரு கோகுலமாகிய இந்த ஒரு குலத்திற்கே கொழுந்தாக இருக்காளாம். கொழுந்துன்னா என்ன அர்த்தம்? கொடியேன்னு சொல்லலை, கொழுந்தேன்னா ஏதாவது ஒரு செடிக்கோ கொடிக்கோ ஒரு ஆபத்து ஏற்பட்டால் முதல்ல வாட்டம் கஷ்டப்படுவது யாருன்னா கொழுந்து தான் கவலைப்படுமா. அது மாதிரி நந்தகோகுலத்தில் யாருக்காவது ஒரு கஷ்டம்னா, அம்மா கொழுந்தே நீ கொழுந்து மாதிரி வாடி போயிடுவே. அது மாத்திரம் இல்லை, கண்ணனுடைய பல லீலைகளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்ச குலவிளக்கே பெத்தெடுத்த தேவகிக்கு கிடைக்கல. நீ தான் அவனை மடியில் போட்டு குளிப்பாட்டின. அவனுக்கு நாக்கு வழித்து நீராட்டும் என் நம்பிக்கு வாக்கும் முறுவலும் வாயும் நயனமும் யசோதை கண்டாலேன்னு அவனுடைய லீலைகள் நடக்க பழகி வைக்கிறது. இவ்வளவுத்தையும் நீ பார்த்ததுனால நீ யாரு? ஒரு குலவிளக்கு. 1000 குலத்திற்கே அணிவிளக்காக இருப்பவன் கண்ணன்னு ஏற்கனவே ஒரு பாட்டில் சொன்னான். அணிவிளக்காக பையன் இருக்கான். அம்மா எப்படி இருக்கான்னா அவனை வளர்க்கக்கூடிய குலவிளக்காக இருக்கா. பிறந்த இடம் புகுந்த இடம் எல்லாத்துலேயும் ஒரு வழக்குக்கு எப்படி 5 முகமோ அது மாதிரி கற்பு அடக்கம் ஒழுக்கம் மரியாதை பெரியோரிடத்தில் காட்டக்கூடிய அன்புன்னு ஒரு வழக்கு மாதிரி இருக்கக்கூடிய குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்மா நீ எங்களுக்கு கண்ணனிடத்தில் அடைக்கலம் கொடுக்க சொல்லி அவனுக்கு நீ அறிவுரை வழங்க வேண்டும், எங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும்னு கேட்ட உடனே யசோதையும் பரம சந்தோஷத்தோட ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியும்னு நீங்கள் உள்ளே போகலாம். அதோ பக்கத்தில் கண்ணன் படுத்துட்டு இருக்கான். அவனை சுப்பிரபாதத்தில் தரிசிச்சுட்டே அவனை எழுப்பலாம்னு சொன்னான். தாண்டி அப்படி கண்ணனிடத்தில் வந்து திருப்பாவையினுடைய நோக்கமே பகவானை எழுப்புவது. அந்த நோக்கம் இந்த பாசுரத்தில் துவங்குகிறது. அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். வாமனாவதாரம் ஆண்டாளுக்கு பிடிக்கும்னு நம்ம திருப்பாவை 3வது பாட்டிலேயே சொல்லியிருக்கோம். படுத்துட்டு இருக்கிறவன் கண்ணன். ஆனால் வாமனாவதார திருவிக்ரமாவதாரத்தை சொல்கிறாளாம். ஏன்னா கண்ணன் காலை நீட்டிண்டு ஒரு காலை பலராமன் பேரில் ஒரு காலை யசோதை பேரில் போட்டுன்னு படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இப்படித்தானப்பா தூக்கி இவன் இந்த உலகத்தையே திருவிக்கிரமனாக அலர்ந்தான்னு. அம்பரம்ன்றது 2 இடத்துல வருது ஒரே பாட்டில். பாட்டு ஆரம்பம் அம்பரம், அது துணின்னு சொன்னோம். இங்கே கண்ணனை எழுப்பும்போது ஒரு அம்பரம். அந்த அம்பரத்துக்கு என்ன பொருள்னா ஆகாயம்னு பேர். அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்தான்.
ஆகாயத்தை அப்படி கிழிச்சுண்டு ஆழ்வார் சொல்வாரே, ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமரு சீரவணன் உள்ள தென்மதியும் கடந்தண்ட மீது போகி இருவிசிம்பினூடு போய் எழுந்து மேல தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்தும் நின்ற எந்தை மலர் புரையும் திருவடியே வணங்கினேனே. திருமங்கையாழ்வாருடைய ஒரு பாசுரம் அப்படியே ஆண்டாள் ஒரு வரியில அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே, அப்படி எல்லா லோகத்தையும் அளந்தவன் இப்படி இங்க அடக்கி படுத்துன்னு இருக்கியே அப்படின்ற போது கூட கண்ணன் எழுந்துக்கலையா. அப்பதான் தெரிந்தது, எப்பவுமே பெரியவர்களிடத்துல அனுமதி வாங்கிட்டு தானே சிறியவர்களிடத்துல வரணும். கண்ணன் பக்கத்தில் அவருடைய அண்ணாவான பலராமன் படுத்துன்னு இருக்கச்சே, அவரை போய் எழுப்பி அனுமதி கேட்காம நம்ம கண்ணனை வந்து உலகளந்த பெருமாளேன்னு வாழ்த்துறது பிடிக்கல போல இருக்கு. அதனால தான் அவன் கண்ணனை திறக்கலை. அதனால முறையாக வருவோம்னு என்ன பண்ணான், கண்ணனை தாண்டி அதுக்கு பக்கத்தில் படுத்துன்னு இருக்கக்கூடிய பலராமனிடத்தில் போய் செம்பொற் கழலடி செல்வா பலதேவா, அழகான தாமரை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாதங்கள், அதில் உயர்ந்த ஒரு கடலை வேற நீ போட்டுருக்க, ஒரு கொலுசு மாதிரி போட்டுருக்க, அப்படிப்பட்ட கழலடி செல்வா. செல்வானா என்ன செல்வம், கைங்கரியமாகிய ஒரு செல்வம் உனக்கு போன அவதாரத்தில் லக்ஷ்மணனாக இருக்கச்சே கிடச்சது. இப்போ அண்ணாவாக இருக்கக்கூடிய செல்வம் உனக்கு கிடச்சிருக்கு. நீ கழலடி செல்வன். நீ வந்த கால்ராசி முதல்ல நீ நந்தகோகுலத்துக்கு வந்துட்ட, அதுக்கப்புறம் பின்னாடி கண்ணன் வந்தான். நீ வந்ததுனால அவன் பத்திரமா வந்து சேர முடியறது. அப்படிப்பட்ட கால்ராசி படைத்த பலராமனே, செம்பொற் கழலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். நீ கொஞ்சம் எங்களுக்காக சிபார்சு பண்ணி உன்னுடைய தம்பியான கண்ணனையும் எழுப்பி நீயும் எழுந்துண்டு ஆதிசேஷனாகவும் பகவானாகவும் உம்பியும் நீயும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு திவ்ய தரிசனத்தை கொடுத்து எங்களுக்கு அருளை வாரி வழங்க வேண்டும்னு உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய்னு பிரார்த்திக்கக்கூடிய வள்ளல் பாசுரம் உயர்ந்த இந்த தினத்தில் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கிறதுன்றது எப்பவுமே நமக்கு எல்லா இடத்துலையும் வருடம் முழுக்க நன்மை நமக்கு ஏற்படும். அம்பரம் தண்ணீர் ஷோர் எந்ததுக்கும் ஒரு குறவே இருக்காதுன்றதுக்கு இன்றைய தின பாசுரம் நமக்கு ஒரு பலஸ்ருதியாகவும் அமையறதுன்றது தான் இன்னைக்கு நமக்கு ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும், எம்பெருமானந்த கோபால எழுதினாய், எம்பெருமானந்த கோபால எழுதினாய், கொழுவே குலவிளக்கே கொம்பனாகெல்லாம், கொழுவே குலவிளக்கே எம்பெருமாடி யசோதாய் அறிவுராய், எம்பெருமாடி யசோதாய் அறிவுராய், அம்பரம் மூட
தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமானுடைய திருவருளினாரே திருவண்ணாமலையில் மாணிக்க வாசகப் பெருமான் மாணிக்கச் சொற்களாக கொடுத்த மாலைதான் திருவம்பாவை. அந்த திருவம்பாவையில் நேற்றைய தினம் முன்னி அவள் நமக்கு முன்சிறக்கும் இன்னருளே என்ன பொழியாய் என்று அம்பிகையினுடைய அருள் பெண்களுக்கெல்லாம் எப்படி பெய்தது என்பதை மழையை நோக்கி மேகங்களை நோக்கி பாடுவது போல நமக்கு அந்த பெருமான் அம்பிகையின் அருள் சிறக்கும் வழியை காட்டினார். இந்த பாடலிலே 17வது பாடலிலே வீடு வீடாக தேடிச் சென்று ஆட்கொள்ளும் தன்மையை அந்த கன்னிப்பெண்களெல்லாம் முன்னால் ஒருவரை ஒருவர் எழுப்பிக்கொண்டு எல்லோரும் சேர்ந்து கொண்டு பாடி வருகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இவனே எழுந்தருளிப் போய் அங்கே சீராட்டுகின்ற அவர்களுக்கு நல்லருள் கொடுக்கின்ற தன்மையை இந்த பாடலிலே கூறுவது போல இந்த முழுமை பாடலையும் பார்ப்போம். செங்கணவன் பாதிசை முகன் தேவர்கள் செங்கணவன் பாதிசை முகன் தேவர்கள் எங்கும் இல்லாததோ இன்பம் நம்பாலனவே செங்கணவன் பாதிசை முகன் தேவர்கள் செங்கனவன்பால் செங்கன் அவன்பால், செங்கன் என்று சொன்னால் திருமால் என்று பொருள். செங்கன்மால் திரு தங்கச்சியே என்று அபிராமி பட்டர் பாடுவார். அம்பிகை திருமாலினுடைய தங்கை முறை. அந்த வகையிலே செங்கன் அவன்பால் திருமாலிடத்திலும் திசைமுகன்பால் நான்முகனிடத்திலும் திருமாலும் நான்முகனும் மற்றைய தேவர்களிடத்தில் இல்லாத எல்லா சிறப்புகளும் மாண்புகளும் நம்மிடத்தே இருப்பது போல நம்முடைய பெருமான் எழுந்தருளி வருகின்றான். எழுந்தருளி வந்து நமக்கெல்லாம் கருணை புரிய இருக்கிறானே. அவன் திருமால் வந்து ஆதியும் அந்தவுமில்லா அரும்பெரும் சோதியாக நின்ற பெருமானுடைய திருவடியை காண வராக அவதாரம் எடுத்துச் சென்றான். நான்முகனோ அவனுடைய திருமுடியைக்கான அன்னப்பறவை வேடம் எடுத்துச் சென்றான் என்றெல்லாம் முதற் பாடலிலே பார்த்தோம். நான்முகன் வந்து 4 முகன்.
அவனுக்கு 5 முகம் இருந்தது. அதனாலே அந்த ஆணவத்தை தீர்ப்பதற்கெல்லாம் சிவபெருமான் அவனை நான்முகனாக்கினான். நான்முகன் அவனை வணங்குவதனாலே அவனுக்கு என்ன நன்மை கிடைத்தது? முப்புறம் எரிகின்ற பொழுது அவனுக்கு தேர்ச்சாரதியாக சென்ற பெருமை மட்டும்தான் நான்முகனுக்கு கிடைத்தது. திருமாலோ தன்னுடைய சிவபெருமானுடைய பூசையிலே ஓர் மலர் குறைய, 1000 மலருக்கு ஒரு மலர் குறைய தன்னுடைய கண்ணையே எடுத்து பூஜித்தான் என்று சொல்கின்ற பொழுது திருமாலுக்கு சக்கரப்படையை அவன் சிவபெருமான் ஈந்தருளினான் என்பதை தவிர வேறு என்ன பெருமை இருக்கிறது என்று சிவனடியார்கள் போல அந்த மகளிர் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட வரங்களைத்தான் அவர்கள் பெற்றிருக்கிறார் ஒழிய நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த அன்பு, அந்த பக்தி, அந்த நேசம் சிறப்பாக அவர்களிடத்திலே இல்லை என்பதை சொல்லி, எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதா, நம்முடைய இடத்திலே ஏழை பெண்களாகிய நம்மிடத்திலே ஆனால் ஏழை பெண்கள்தான், ஆனாலும் உயர்ந்த பக்தி இருக்கின்றது, மேலோங்கிய பக்தி இருக்கின்றது, அன்பு கழுவிய பக்தி இருக்கின்றது. அதனாலே அவன் நமக்கு அருள் புரிவதற்காக வருகின்றான் என்று சொல்லி, கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி, கொங்குவுன் கருங்குழலி, நம்முடைய கூந்தலிலே நாமெல்லாம் என்ன சூடியிருக்கிறோம்? மலர்கள் சூடியிருக்கிறோம். அந்த மலர்களிலே அன்றளர்ந்த மலர்கள் அவை. அதனாலே தேனீக்கள் தேன் குடிக்க வருகின்றன. அப்படிப்பட்ட உயர்ந்த பூவை அணிந்திருக்கின்ற கருங்குழலையுடைய பெண்ணே, நாமெல்லாம் அவனுடைய அருளுக்கு பாத்திரர்கள் ஆகும்படி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, நம்முடைய பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே என்று இன்னொரு பாடலிலே சொல்லியிருப்பார். அப்படி நம்முடைய வீடுகள் தோறும் எழுந்தருளி வந்து திருமால் மற்ற முதலிய தேவர்கள் எல்லாரும் எழுந்தருள் இருக்கும் சிவலோகத்தை சென்று, திருமால், நான்முகன், பிரம்மன் முதலியவர்கள் எல்லாம் சிவபெருமான் இருக்கின்ற சத்தியலோகத்திலே சென்று அவனை காண்பதற்கு தக்க நேரம் கண்டிருப்பார்கள். ஆனால் அவனோ நம்முடைய அன்புக்கு, நம்முடைய பக்திக்கு மனம் குளிர்ந்து அவனே நமக்காக நம்மிடத்திற்கு வருகின்றான். எப்படிப்பட்ட உயர்வான தன்மை சிவபெருமானுக்கு! அப்படிப்பட்ட கருணை வள்ளல்தான் நமக்கு அருள் செய்கின்றார். அருமையில் எளியனவன். அப்படிப்பட்ட அருமையில் எளியனாக இருக்கின்ற சிவபெருமான் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, நம்முடைய இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. செங்கமல பொற்பாதம் முன்னாடியே பார்த்தோம். பைங்கோலை கார்மலரால் செங்கமல பைம்போதால் என்று பார்த்தோம் அல்லவா? அப்படி அவனுடைய திருவடி செம்மை நிறைந்த தாமரை மலர்கள் போன்ற அந்த பொற்பாதங்களை நமக்கு தந்தருளும் சேவகனை. சேவகன் என்று சொன்னால் கடல்களை அணிந்த வீரன், கடல் வீரன். அவனுடைய வான்வார் கடல் பாடி என்றெல்லாம் முன்பே சொன்னது போல அவனுடைய கடல் வீரனாக தன்னுடைய தாளிலே கடல் என்னும் அணிகள் அணிந்திருப்பதனாலே வீரக்கடல் என்று அதற்கு பெயர். அப்படிப்பட்ட அந்த சேவகனை, அங்கன் அரசை, அடியோங்கட்கு ஆரமுதை, அங்கன் அரசை, அழகிய அருள்நோக்கமுடைய சிவபெருமான். அங்கண் அரசு, அங்கம்னா என்றால் அழகுமிக்க கண். அழகுமிக்க கண் எதற்கு? அவனுக்கு முக்கண்ணுடைய சிவபெருமானுக்கு எல்லாம் அழகு. அவனுடைய உடம்பே அழகு, உள்ளமும் அழகு, கைகள் அழகு, பாதங்கள் அழகு என்று சொல்வது போல அவனுடைய செந்தாமரையாகிய அழகிய திருவடிகளை எளிமையில் தந்தருள சேவகனாக வந்து நம்முடைய அங்கன் அரசை, அடியோங்கட்கு ஆரமுதை, அங்கன் அரசு அருள்நோக்கமுடையவனை, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி என்று ஆரா அமுதே அளவிலா பெம்மானே, ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே என்று அப்படியெல்லாம் அமுதனாக இருக்கின்ற அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை. ஆரமுதுன்னா நெஞ்சார என்று சொல்கின்ற பொழுது ஆர என்றால் நிறைய என்று பொருள். ஆரமுதம் என்றால் ஆறாத இன்பம் தருவது, முடிவே இல்லாத இன்பம் தருவது ஆர் அமுதம். சாகா மருந்து, சாவா மருந்தனும் வேண்டற்பாற்றன்று என்று திருக்குறளிலே வரும். சாவா மருந்தாகிய அமுதம், வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்க முடியாத அமுதம், இறைவனுடைய திருவருள் நமக்கு தானே வருகின்றது. தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டிருக்கின்ற அந்த பெருமானுடைய திருவருள் நமக்கு வருகிறது. அப்படி அந்த அமுதாக இருக்கின்ற தமிழினாலே பாடி ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ. ஆரா அமுதே அளவிலா பெம்மானே என்று சொல்வது போல
முன்பே சொன்னது போல இப்படியெல்லாம் அவன் அமுதாக இருக்கின்றான். பன்னிடை தமிழப்பாய் பழத்தினில் சுவையொப்பாய் என்று அடியார்கள் பாடுவது போல எல்லா சுவைகளுக்கும் மேலானவன் இறைவன், எல்லா அருளுக்கும் மேலானவன் இறைவன் அருள் என்றெல்லாம் சொல்வது போல அவனுடைய பெருமான், நம்முடைய பெருமானை புகழ்ந்து பாடி நம்மனோர்க்கும் நமக்கெல்லாம் திருவருள் புரியுமாறு நன்மைகள் சிறக்குமாறு நாளெல்லாம் பாடி நலம் திகழ பங்கஜ பூம்புணல் வாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் என்று தாமரை மலர் மற்றும் குவளை மலர் எல்லா மலர்களும் எல்லா நீர்ப்பூக்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற இந்த பங்கஜமாக்கிய, பங்கஜம் என்று சொன்னால் பங்கஜம் என்று சொன்னால் தாமரை என்று சொன்னேன், அதை போல நம்முடைய தடாகத்திலே இருக்கின்ற அந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கின்ற இந்த புலர்காலை பொழுதிலே நாம் எல்லோரும் சேர்ந்து நீராடி அந்த நோன்பினை இயற்றி, எந்த நோன்பு? காத்யாயனி நோன்பு. காத்யாயனி யார்? உமையம்மையின் ஒரு வடிவம். எம்பெருமான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போட்டி வந்து அவர்கள் திருப்பார்கடலை களைந்து நஞ்சை எடுக்கின்ற பொழுது அவர்கள் எல்லோரும் பயந்து அலறி ஓடினார்கள், அச்சம் கொண்டார்கள். ஆனால் சிவபெருமானோ அந்த நஞ்சினை ஆளாள சுந்தரனை கொண்டு வர சொல்லி அவரே தானே பருகி அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை அளித்த அந்த பெருமானுடைய நஞ்சு அவர் குடித்த பொழுது உடம்பில் பரவாமல் கண்டத்திலேயே தடுத்திருந்தால் அந்த காத்யாயனி தேவி. அதனாலே அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன, நம்முடைய வாழ்க்கை அவனுடைய மயக்கம் தீர அவளுடைய கண்டத்தை பிடித்த காத்யாயனி தேவி அப்படிப்பட்ட அருளை நமக்கும் வழங்குவாள் என்பதை நாமும் நம்முடைய உள்ளத்தில் இருத்தி, அப்படிப்பட்ட அருள் பெருமை உடைய சிவபெருமானுடைய திருவண்ணாமலை பெருமானுடைய திருவருளை வியந்து எண்ணி போற்றி பாட வேண்டும் என்ற ஆசையினாலே விருப்பத்தினாலே மாணிக்க வாசகர் மாணிக்க வரிகளாக இந்த புலர்காலை பொழுதிலே நமக்கு அறிவுறுத்துகின்றார். நாமும் பாடி பரவுவோம், நாளையும் சிந்திப்போம்.